இன்றைய பதிவு விநாயகர் சதுர்த்தி முடிந்த உடனே அதை மறுநாள் ஆற்றுல கரைக்கக்கூடிய பழக்க முறையும் தமிழ் மக்களிடையே தொன்று தொட்டு வருகிறது. அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் வரும். அதற்கு முந்தைய மாதம் ஆடி மாதம். அந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி பெருக்கில் ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டு மணல் கரைந்து போயிருக்கும். அதனால் அந்த இடத்துல நீர் தங்காமல் ஓடி கடலை சென்றடையும். அப்படிங்கும்போது அந்த இடத்துல நீர் ஆதாரம் இல்லாமல் போயிடும். அப்படிங்கிறதுக்காக ஆவணி மாதம் வருகின்ற விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகப் பெருமான களிமண், அதாவது களிமண் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நீர் தங்கப்படும் என்பதற்காக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமான களிமண்ணால் செய்து அதை அன்னைக்கு ஈர களிமண்ணாக இருந்தால் அதுவும் கரைந்து போயிடும் என்பதற்காக அதை 3 நாட்களோ 5 நாட்களோ வைத்திருந்து அதை காய விட்டு அதற்கப்புறம் 3 நாட்கள் கழித்து கொண்டு போய் அதை ஆற்றுல கரைக்கும் பொழுது அந்த இடத்துல காய்ந்த களிமண் இருக்கும்போது அந்த இடத்துல நீர் ஆதாரம் அங்கே தங்கப்பட்டு மக்களுடைய குடிநீர் பிரச்சனை தீரும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் இந்த வழக்க முறையை கொண்டு வந்ததாக சொல்லப்படுது. நம்முடைய முன்னோர்களுடைய சாமர்த்தியம் மிகவும் பெரிது. நம்முடைய